நான் தயாரிக்க மதத்தை அழைக்க நான் தயார். எனக்கு எந்த மதமும் தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் வழியா மதம் எந்த மதமும் தேவையில்லை. மதம் இல்லாமல் உயிர் வாழலாம். கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு பட்சப்படு மோசமான ஆணாதிக்கவாதி. குடிச்சு காணுக்குள்ள விழுந்து கிடந்து வந்து வேலைக்கார பெண்மணிய நீங்க சாதியத்தை வந்து குறையா பேசுறது அந்த சாதி உப்பியோட கையில இந்த சம்பள உப்பியோட கையில சொல்றீங்க அது தமிழ் பாரிஸில் இலக்கிய சந்திப்பு மார்ச் 30 மற்றும் 31 தினங்களில் நடைபெற்றது. வழமை போன்ற விமர்சனங்களுக்கு எவ்வித குறையும் இருக்கவில்லை. இலக்கிய சந்திப்பு அதன் ஆரம்பம் முதலே ஜனநாயக மறுப்புக்கு எதிராகவும் சாதியத்திற்கு எதிரானதாகவும் மாற்று கருத்துக்களுக்கான குரலாகவும் நீண்ட காலமாக ஒலித்து வருகின்றது. அதே சமயம் முரண்பாடுகளுக்கு எவ்வித பஞ்சமும் இலக்கிய சந்திப்புகளில் இருக்கவில்லை. இந்த இலக்கிய சந்திப்பிலும் கூட இலக்கியத்தின் பேரில் இலக்கியமற்றோர் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சேனன் தேசம் நெற்றில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இலக்கிய சந்திப்பினை தொடர்ந்து எழுத்தாளர் மௌரூப் ஃபௌஷர் இலக்கிய சந்திப்பின் முக்கிய செயற்பாட்டாளரான உமா ஷானிகாவை நோக்கி சில பாரதூரமான குற்றம் சாட்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். முதலாவதாக, இலக்கிய சந்திப்பில் உங்களுடன் சேர்ந்து இயங்கும் நபர்கள் மீதும் அவர்களின் தோழமைகள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளனவே. இரண்டாவது, இலக்கிய சந்திப்பின் நிகழ்ச்சி நிரல் யாரால் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? மூன்றாவதாக, இலக்கிய சந்திப்பினை வழிநடாத்தும் ஒரு பிரிவினர் பல கொலைகளுக்கும் ஆழ்கடத்தல்களுக்கும் காரணமாக இருந்த கோதா குழுவின் பகுதியினராக உள்ளார்களே என்று இலக்கிய சந்திப்புகளில் நீண்டகாலம் தொடர்ந்தும் செயற்பட்ட எழுத்தாளர் ஃபௌஷர் கெனதியான பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். இலக்கிய சந்திப்பு நபர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகள், கொலைகள், ஆழ்கடத்தல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் மிக பாரதூரமானவை. இக்குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் என்று அறியப்பட்ட ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளின் வெளிப்பாடாகவே வைக்கப்படுகின்றது என்பதிலும் எவ்வித ரகசியமும் இல்லை. இந்த இலக்கிய சந்திப்பில் நிர்மலா ராஜசிங்கம் மற்றும் சின்னத்துரை ராஜேஷ்குமார் ஆகியோரும் மிக முக்கிய செயற்பாட்டாளர்களாக உள்ளனர். பௌஷருடைய சேனனுடைய குற்றச்சாட்டுக்கள் இவர்களை நோக்கியும் விரிந்துள்ளது. அதற்குள் செல்வதற்கு முன் 31ஆம் நாள் நடைபெற்ற இலக்கிய சந்திப்பு சாதிய பிரச்சினை தொடர்பான உரையாடல்கள் களமாக அமைந்தது. தலித் மேம்பாட்டு முன்னணியின் தலைவர் தேவதாசன் தலைமையில் இடம்பெற்றது. சாதிய பிரச்சனையின் வரலாற்று பின்னணியையும் பல சம்பவங்களையும் தொகுத்து வழங்கினார். அந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய தேவதாசன், இந்த சாதியம் பற்றிய ஒரு பிரச்சனை என்கின்ற போது இது ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆயிரக்கணக்கான வருடங்களை 1000 வருடங்களை தொட்ட ஒரு பிரச்சனை இது. இன்றும் அது இன்னும் வந்து அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதிரியாக அந்த உயிர் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்த காலங்களிலே வந்து இதை பற்றி பேசுகின்ற சூழல் இருக்கவில்லை. ஏனெனில் யுத்தம் வந்து அவ்வளோ மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்தது. 30 வருட யுத்தத்தில் வந்து சாதியை வந்து எல்லோருமே போட்டு புதைச்சி அதை வெளியிலே தெரியாத வண்ணம் தங்களை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த விடயங்கள் 2009க்கு பின்னர் வந்து மெல்ல மெல்லமாக பாம்புகள் புத்துக்கள் இருந்து வெளியில் வாரது மாதிரி வந்து இந்த சாதியம் வந்து பலவிதமான வடிவங்களிலே வந்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதியம் இன்றைக்கு நிலை பெற்றிருப்பதற்கு அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் இந்த சாதியத்தை காப்பாற்றுவதற்கு மிகவும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. தேவதாசனின் கருத்துக்களுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் உரையாற்றிய சுவிஸிலிருந்து வந்து கலந்து கொண்ட பொதிகை ஜெயா தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பேசிய போது 14 சம்பந்தங்கள் உங்களுடைய சாதிக்குள் தாங்கள் திருமணம் செய்ய தயாரில்லை என்று சொல்லி மறுத்ததை சுட்டிக்காட்டினார். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், அவர்கள் நல்லா படிச்சிருக்கிறார். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 நல்லா படிச்சிருக்கிறார்கள் சுவிஸ் யூனிவர்சிட்டியிலே. அப்போது நான் 2010க்கு பிறகு மாப்பிள்ளை தேடுகிறேன். என்ற பிள்ளைகள் வந்து சுவிசிய பொடிகள் தான் விரும்புகிறது, ஐரோப்பாவில் தான் விருப்பம் என்று மாப்பிள்ளை தேடிக்கொண்டு இருக்கும்போது நம்ப மாட்டீர்கள். உங்களை நான் நம்ப சொல்லவில்லை, கவலையாக சொல்றேன். 14 உயர் சாதி என்று சொல்லப்படுற, அதாவது மேட்டுக்குடி கீழ்ச்சாதி என்ற பதம், அதிலே 14 பேர் உங்கள் சாதி. நான் என்னுடைய சாதியை சொல்லிவிடுவேன்.
பிரச்சனை இருக்கிறாது இல்லையா இந்த பிள்ளைகளுக்கு இப்போ வாழ்க்கை பிள்ளை கிடைக்கும் சொல்லிவிடு 14 பேர் சுவிஸ் ஜெர்மனி உங்களோட பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவில் ஒரு கிறிஸ்டியன் லண்டன் 14 பேர் உங்கள் சாதிக்குள் நாங்கள் கல்யாணம் கட்ட மாட்டோம் என்று சொல்லி ஓடினார்கள். அப்படியானால் நீங்கள் உங்கள் சாதிய படிநிலையில் கீழுள்ள சமூகத்திற்குள் மனம் முடிப்பீர்களா என்று சபையில் இருந்து ஒரு கேள்வி எழுப்பிய போது நிச்சயமாக அதற்கு எந்த தடையும் இல்லை என பொதிகை ஜெயா தெரிவித்தார். ஆனால் அண்ணன் தன்னுடைய சாதியிலிருந்து கீழே உள்ள சாதிக்கு அவரே ஓட மாட்டார். நான் கொடுப்பேன். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த கள ஆய்வு எதற்கு என்ற உப்புச்சப்பற்ற கேள்வியை முன்வைத்த நெய்தல் நாடான் சாதியம் என்பது புரையோடி போயிருந்தாலும் இன்று பிரதான பிரச்சனையாக இருப்பது இன ஒடுக்குமுறை என்ற அடிப்படையில் தன் கருத்தை முன்வைத்தார். இந்த உப்புச்சப்பற்ற கேள்விக்கே பதிலளித்து அவர்களை மௌனிக்க வைக்காமல் அவர்களை ஒரு பெரிய எதிராளிகளாக கட்டமைக்கும் வகையில் சந்திப்பு திசை திரும்பியது. ஏன் இலக்கியம் படைக்கப்படுகின்ற தேவையை மட்டும் இந்த இடத்துல நீங்க நினைவில் கொண்டு இதை பேசினா இதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கான பதிலை மட்டும் நீங்க சொல்லிருங்க. இந்த இடத்துல இந்த தலைப்பு இந்த ஆய்வு இருக்கு. இந்த இலக்கிய சந்திப்பில் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்ட்ரிகள் மதிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனை அரசியல் குருவாக ஏற்ற ஜோகு அருணகிரி தலைமையில் தான் இந்த நெய்தல் நாடான் கார் வண்ணன் மற்றும் ஒரு நண்பர் என நால்வரும் அங்கு வந்திருந்தனர். இவர்களது கேள்வி ஆரம்பம் முதல் இறுதி வரை இலக்கிய சந்திப்பில் இலக்கியம் பற்றி கதைக்காமல் ஏன் சாதியம் பற்றி மட்டும் கதைக்கின்றீர்கள் என்பது ஒன்றே. நீங்கள் சாதிய அரசியல் செய்கின்றீர்கள் என்று பதிலையும் அவர்கள் வைத்திருந்தனர். கேள்வியையும் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த கூடாது என்று அவர்களே பதிலும் சொல்லிவிட்டார்கள். அதற்கு ஏன் இலக்கிய சந்திப்பு அவ்வளவு குழப்பம் அடைந்தது? சாதியம் புரையோடி போய் இருக்கிறது, அதனால் சாதிய அரசியலை முன்னெடுக்கிறோம். தமிழ் தேசியம் சாத்தியமாக வேண்டுமென்றால் சாதியம் இல்லாத பிரதேசவாதம் இல்லாத தமிழ் சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் தோழர்களே என்று ஒரு ஸ்டேட்மெண்டை விட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு தலித் மேம்பாட்டு முன்னணி தலைவர் தேவதாசனுக்கு கூட்டம் எப்படி நடத்துவது என்று உயர் சாதி வெள்ளாள மேட்டுக்குடி ஆங்கிலீஷ் தெரிந்த நிர்மலாவும் ராகவனும் கிளாஸ் எடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. புலிகள் மிக பலமாக இருந்த காலத்திலேயே பல கூட்டங்களை நடத்திய தேவதாசனுக்கு அக்கூட்டம் நடத்த தெரியாதா? கூட்டத்தை நிர்மலா ராஜசிங்கம் குழப்பிய அளவுக்கு வேறு யாரும் குழப்பியதாக தெரியவில்லை. இலக்கிய சந்திப்பில் கேள்வி கேட்பது எப்படி ஒரு பாரிய குற்றமானது? அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட கார்வண்ணா அச்சுவேலி தன்னுடைய ஊர் என்றும் அங்கு இராணுவத்தை கூட்டி வந்து தேரிழுக்க வைத்தது சாதிய பிரச்சனையால் அல்ல என்று சடைந்தார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களிடையே ஒரே குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் இடையே உள்ள முரண்பாட்டால் லண்டனில் இருந்து நாடு திரும்பிய சகோதரர் அரசோடு தனக்குள்ள உறவை நிரூபிக்கவே JCB இயந்திரத்தை கொண்டு வந்து தேரிழுத்ததாக தெரிவித்தார். மேலும் ஆலயத்தின் பின்பக்கமாக உள்ள வெள்ளாளர் யுத்த காலத்தில் பள்ளர் சமூகத்தை அழைத்து அவர்களுக்கான உதவியை வழங்கியதாகவும் கார்வண்ணன் சுட்டிக்காட்டினார். அதான் நாங்க உண்மையான பிரச்சனையை தவிர அங்க அந்த சாதி ஒன்றும் இல்லை. அதே இடத்துல சொல்றேன், அந்த கோயில தெற்கு பக்கமாக முருகன் போனீங்க. நான் இப்ப 99-2000 ஓயாத நடக்கக்குள்ள கைதறிகள் இடம் வேண்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தார்கள். அந்த கோயிலுக்கு பின்னாடி வெள்ளமாக அந்த இடத்துல ஆக்கள் அது கூட வெள்ளமாக்கள் இடம்பெயர்ந்து அங்கிருந்து பல சமூகத்தை கொண்டு இருத்தி போட்டு அவைக்கு தேவையான அத்தனை உதவிகளும் சாப்பாடுல இருந்து எல்லாம் செய்து கொடுத்து அவர் திருப்பி சுமூகமான. இலக்கிய சந்திப்பு என்பது ஜனநாயக மறுப்பு, சாதிய மறுப்பு ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு செயல் வடிவம் என தெரிவித்தார் எழுத்தாளர் சரவணன். சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பதிவு செய்கிற ஒன்றாக இது வந்திருக்கு. அந்த வகையில பெண்களுடைய பிரச்சனை, விளிம்பினருடைய பிரச்சனை, சாதிய பிரச்சனை எல்லாமே சமூக பிரச்சனை எல்லாத்தையும் பதிவு செய்கின்ற ஒன்றாக இந்த 51 இலக்கிய சந்திப்பும் தொடர்ச்சியாக வந்திருக்கு. அது எல்லாருமே பெருவாரியானவர் இங்கே அதை புரிஞ்சு கொண்டிருப்பார்கள். புதியவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை என்றதால் நான் அதை சொல்லிக்கொண்டு இலங்கையில் சாதியம் என்ற தலைப்பை கொடுத்துவிட்டு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சாதிய பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொதுமைப்படுத்தல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் சரவணன். பாஸ்கரன் சாதி பிரச்சனை மெருகூட்டப்பட்டு வருகின்றது. சாதி பிரச்சனையை அழிக்க வேண்டும் என்றால் மதத்தை அழிக்க வேண்டும். மதத்தை அழிக்க நான் தயார், நீங்கள் தயாரா என்றவர் சாதிய பிரச்சனை என்பது அரசியலுக்காக தூண்டப்படுவதாக தெரிவித்தார். ஆரம்பிச்ச கட்டத்தில் அதை நிறுத்தணும்னு சொல்லி அதுக்காக போராடின இயக்கம் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் சரியாத்தான் நடந்தது. இப்போ 2009 பிறகு கொஞ்சம் வளர்ந்துக்கலாம் இல்லையாண்டிது. ஆனால் சாதி பிரச்சனை ஒழியணும்னு சொன்னால்
தம்பி சொன்ன மாதிரி மதம் இதுக்குள்ள வருது. விஜி கருத்து தெரிவிக்கையில், சாதியம் இருக்கு ஆனா இல்லை, இருக்கு ஆனா குறைய இருக்கு, இருக்கு ஆனா புகலிடத்துல சாதி இல்லை, நீங்க 11 மாப்பிள்ளையா பார்த்தீங்கள் என்று நளினமாக தன் கருத்தை முன்வைத்தார். பிரான்ஸ்லேயே லாஷபல்ல நடக்கிற அரவாசி சண்டை இப்ப கொஞ்சம் குறைவு. அதுல அடிப்படையை பார்த்தா சாதியா இருக்கும். ஒரு பெட்டையும் படியன்னு லவ் பண்ணும், பெட்ட வேற சாதியா இருக்கும், படியன் வேற சாதியா இருக்கும். அப்ப அந்த குரூப்கள் எல்லாம் இருக்குதானே, அங்க அது வெட்டு கொத்தெல்லாம் நடக்கும். ஊர்ல ஒரு ஒரு ஏரியாவில், நாங்க இருக்கிற ஒரு ஏரியாவில் நாங்க வீடு பார்க்கக்குள்ள சொன்னாங்க, அங்கேயா போறீங்க ஏன்னு, அது இன்னார் ஏரியா, சாதி இல்லைங்க. புகலிடத்துல சாதி இல்லைன்னு சொல்ல முதல் நீங்க இளைஞர்கள் ஜோசிங்க. இங்க எவ்வளவு பிரச்சனை இந்த இளம் பிள்ளையார் சந்திக்குது. இந்த சாதியால என்ன திருமணங்கள், காதல், இந்த காதலிச்சு நீண்ட காலத்துக்கு காதலிச்சு அதுக்கு பிறகு சாதி தெரிய வந்து பிரிஞ்சு நஞ்சு குடிச்சு தற்கொலை செய்த எத்தனையோ கதைகள் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன சாதிய உணர்வை வைத்திருக்கின்றீர்கள் என்பது உங்கள் உரையாடல்களிலேயே வருகின்றது. எந்த சாதிக்கு எந்த சாதி உதவுகின்றது என்பதையெல்லாம் மிக தெளிவாகவே சொல்கின்றீர்கள் என்று சுட்டிக்காட்டினார் தலித் மேம்பாட்டு முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர் அசுரா. உங்களிடத்துல எந்த வகையான சாதிய உணர்வும் சாதிய பிரிவும் இருக்கிறத வந்து நீங்க உங்களோட மனதிலே வச்சுக்கிறீங்க. என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுது. நீங்க சொல்றீங்க அந்த சாதி இந்த நீங்க இந்த சாதி அந்த சாதி இந்த சாதி சொல்லி நீங்க வகைப்படுத்துறீங்க. அதே நேரத்தில் பாஸ்கரனும் வந்து அப்படியான ஒரு வகைப்படுத்தல வச்சுக்கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்க சாதியத்தை வச்சுக்கொண்டும் நீங்க சாதியத்தை வந்து குறையா பேசுறதா இல்ல சாதியம் இப்படி நடக்கல இந்த சம்பவம் இப்படி நடக்கல சொல்றீங்க. ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் உள்ளவர்கள் பொதுவாக தங்களுடைய சாதியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதில்லை. ஆனால் ஒடுக்குகின்ற சமூகம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சாதியை தெளிவாக ஊட்டி வளர்த்துள்ளனர் என உமா ஷானிகா தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், போராட்ட காலத்தில் சாதி இருக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த உமா, தென்னியானின் ஏதனங்கள் அதனை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார். வந்து பெருசா ஏற்றுக்கொள்ளாரு. தென்னியான் அவர்களோட ஏதனங்கள் என்ற அந்த நாவலை வாசிச்சாலே அந்த சாதி வந்து எப்படி அந்த அந்த காலத்திலே இருந்ததுக்கு வந்து அது ஒரு சரியான உதாரணம். அந்த பேணியில இருந்து எப்படி மாறி மாறி இருந்ததுன்றது. புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருந்து அனுப்பப்படுகின்ற பணம் சாதியத்தை இன்னமும் வளர்க்கவே பயன்படுத்தப்படுகின்றது. வடமராட்சியில் இன்னமும் பல ஆலயங்கள் அனைவருக்குமாக திறந்துவிடப்படவில்லை. ஆலயங்கள் கட்டப்படுகின்றதே அல்லாமல் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதில்லை என்றார் இளங்கோவன். இன்றைக்கு இந்த வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படுகின்ற காசு ஒவ்வொரு சாதிக்கும் சாதி பிரிவிலே இன்னும் கூட வழக்கு 66 தொடக்கம் 80 வரை, அதில் 66 தொடக்கம் 70 வரை தீவிரமான போராட்டங்கள் நடத்தி கோவில்கள் திறக்கப்பட்டன, தேநீர் கடைகள் திறக்கப்பட்டன, எத்தனையோ பலியெடுப்புகள் கூட நடந்தன. பிறகு இப்போ அவ்வளவும் ஒரு நவீன முறை படிப்படியாக வருகிறது. அதுதான் தங்கொடிகள் மாஸ்டர் போராடியும் எழுத்தாளருமான தங்கொடிகள் மாஸ்டர் சொன்னார், சாதியம் துப்பாக்கி நிழலில் உறங்கியது என்று. அதாவது இயக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொழுது ஓரளவுக்கு தடை செய்திருந்தார்கள். வடமராட்சியில் உள்ள பொலிகண்டி சுடலையில் 3 சாதிக்கும் 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய ஒருவர் அதனை சுவிஸ்பந்த பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்தார். அதற்கு அப்பாராளுமன்ற உறுப்பினர் அது ஒரு பாத்தை தான் போட்டு இருக்கின்றது என்று கூறியதை அங்கு சுட்டிக்காட்டினார். அந்த நாளில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுவிஸுக்கு வந்த பொழுது அவரின் கவனத்துக்கு கொண்டு போனேன். பலர் நிறைந்த சபைக்கு முன்னால அது தம்பி ஒரு பாத்தி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம். அடுத்தது ஐரோப்பாவில் சாதி இல்லை என்றதுக்காக இங்கே சுவிட்சர்லாந்தில் ஒரு சாதி பிரச்சனை ஒன்று இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சுட நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நாம் என்ன வேலை செய்தோம், என்ன நிலையில் இப்பொழுது இருக்கிறது, அல்லது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை என்ன, எப்படி எடுத்தோம், எப்படி அணுகினோம் என்பதை
நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து வர்ற சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன். நிர்மலா ராஜசிங்கம் சாதியம் இன்னமும் ஆக்ரோஷமாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் சுன்னாகம் சூறாவத்தை புத்தூர் அச்சுவேலி சம்பவங்களை சுட்டிக்காட்டி பாஸ்கரனுக்கு பதிலளித்தார். ஆனால் பாஸ்கரனை நோக்கி பதிலளித்த நிர்மலா பாஸ்கரன் பதிலளிக்க முன்வந்ததை சபை நாகரிகம் தெரியவில்லை என்று நையாண்டி பண்ணினார். அதற்கு மீளவும் பதிலளித்த பாஸ்கரன் நீங்கள் அரசியல் நோக்கத்திற்காகவே சாதியத்தை முன்வைப்பதாக மீண்டும் குற்றம் சாட்டினார். நூற்றாண்டுகள் காலமாக ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் வந்து பணத்திலையும் அதுலையும் இதை குவியத்தான் இருக்கிறார். இதை இங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து அங்க போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றது நீங்க கலைக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் கூப்பிடுறீங்க சொல்லி அப்படி ஒன்று நடக்குது. மிகவும் மோசமான நீ விற்பாட்டும் நான் உங்களோட கதைக்கிறேன். நீ கதையானே நீ சேருக்கு உங்களுக்கு தெரியாதே கூட்டத்தில் எப்படி நடக்கிறது. நீ உனக்கு கமெண்ட் இருந்தா சேருக்கு சொல்லு, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஸ்லாட் ஒரு சாயம் பூசின கமெண்ட் விடக்கூடாது. இப்ப உண்மையா பல்வேறு ஒரு வித்தியாசமான விகாரமான லெவல்ல சாதி திருப்பி உருவாக்கம் செய்யப்பட்டது. இது வந்து அக்கா கட்ட ஓகே, இது வந்து இது சாதி பிரச்சனை வந்து அரசியல் நோக்கம்தான். சாதிய பிரச்சனை என்பது குண்டியில் பச்சை மட்டை அடி போட்டு தீர்க்கிற பிரச்சனை இல்லை, அது ஒவ்வொருவருடைய மூளையில இருக்கிற பிரச்சனை என்றார் முத்துச்சிறி. இங்கே இருப்பது சாதிய சமூகங்கள், தங்களுக்குள் அகமண முறையை கொண்டிருக்கின்ற சமூகங்கள். அங்கு போராட்ட தேசியத்திற்கு பதிலாக அங்கு இருப்பது சமரச தேசியம், அதற்கு சாதியம் அவசியமானது என்ற முத்துச்சிறி ஒடுக்குமுறை தீவிரமாகும் போது அணி சேர்தல்கள் இயற்கையாக நிகழும் என்று கூறிக்கொண்டு சாதிய அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய இளைஞர்களை பார்த்து ஏன் டீ குடிக்கவில்லை என்று கேட்டு அமர்ந்தார். நேரத்தில் வந்து சாதி பிரச்சனை சம்பந்தமாக வந்து இப்படி இருந்த தேசியம் லிஸ்டெல்லாம் போட்டு பச்சை மட்டை அடியும் இருந்தார் அந்த காலகட்டத்திலையும். அப்படி இருந்த போது இது வந்து இவ்வளவுக்கு தனிச்சிருக்கிறது தான் கேட்டு நான் விவரத்தில் கேட்க அவர் சொன்னவர் குண்டியில் அடி போட்டு தீக்கிற பிரச்சனையை தம்பி இது அவங்களோட மூளைக்கு அடி போட்டு அவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் இது யாருக்கும் தெரியாதல்ல. இது பற்றி அங்கு கருத்து தெரிவித்த இன்னும் ஒருவர், தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது சுதந்திரத்திற்கு பின் ஒரு 70 ஆண்டு போராட்டம். ஆனால் சாதியம் என்பது 4000 வருடங்களாக அடக்கி ஒடுக்கி இன்னமும் அவன் இவன் என்று இன்னமும் பேசிக்கொண்டு வெட்கக்கேடான நிலையில் தான் நாங்கள் உள்ளோம். இன்றைக்கும் கொல்லன் கலட்டி, வண்ணார் பண்ணை, அம்பட்டன் பாலம் என்ற சாதிய பெயர்களோடு தான் ஊர்கள் உள்ளது. முதலில் நாங்கள் இதனை உடைக்க வேண்டும் என்றார் அவர். இறுதியாக தனது கருத்தை வெளியிட்ட ஸ்டாலின் ஞானம், இந்த ஜாழ்ப்பாணத்தோட மட்டக்களப்பை இணைக்க சொல்லியா கேட்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி அரங்கை விட்டு வெளியேறினார். கூட்டத்தின் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நிர்மலா ராஜசிங்கம், சின்னத்துரை ராகவன் இருவருமே கூட்டத்தை தமது அதிகார பிடிக்குள் வைத்திருப்பதற்கான அத்தனை செயற்பாடுகளை மேற்கொண்டதுடன் சின்னத்துரை ராஜேஷ்குமார் ஜோகு அருணகிரியுடனும் அவரின் நண்பர்களுடனும் சண்டைக்கு தயாராய் விருக்கென்று எழுந்ததும் சோபா சக்தி அவரை தடுப்பதும் வீடியோக்களிலும் பதிவாகியுள்ளது. எப்போதும் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் குலவாத மனப்பான்மையோடு செயற்படும் நிர்மலா ராஜசிங்கம், சின்னத்துரை ராஜேஷ்குமார் இருவரதும் அரசியல் பயணம் தனிநபர் வழிபாடு மற்றும்
குலவாத மனப்பான்மையோடுதான் இருந்தது. 90களின் பின் அரசியல் பற்றி அறிய விளைந்த ஜோகு அருணகிரி போன்றவர்களுக்கு இருந்த ஒரே அரசியல் தெரிவு தமிழீழ விடுதலை புலிகள் மட்டுமே. அந்த காலகட்டத்தில் வேறெந்த அரசியல் இயக்கங்களும் இருக்கவில்லை. ஆனால் 1980களில் நிர்மலா ராஜசிங்கம், சின்னத்துரை ராஜேஷ்குமார் போன்றோர் விடுதலை போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட போது அவர்களுக்கு இடதுசாரி அமைப்புகளில் இணைந்து அவ்வமைப்புகளை வலுப்படுத்தவும் முற்போக்கான பாத்திரம் வகிக்கவும் வாய்ப்புகள் இருந்தது. ஆயினும் அவர்கள் பிரபாகரனை வைத்துக்கொண்டு தாங்கள் அரசியல் நடத்தலாம் என்ற குறுக்கு சிந்தனையில் பிரபாகரனோடு தங்களை இணைத்துக் கொண்டனர். இவர்கள் தங்களை முன்னிறுத்துவதற்கு அப்பால் ஒருபோதும் இடதுசாரி சிந்தனையையோ முற்போக்கான பாத்திரத்தையோ கொண்டிருக்கவில்லை. இன்றும் இவர்களது அடையாளம் என்பது இவர்கள் புலிகளில் இருந்ததும் அதிலிருந்து வெளியேறியதும் வெளியேற்றப்பட்டதும் இவரது சகோதரி ராஜினி திரணகம புலிகளால் படுகொலை செய்யப்பட்டதும் தான். இவர்கள் அமைப்பு ரீதியாகவோ அல்லது கருத்தியல் ரீதியாகவோ இதுவரை எதனையும் சாதிக்க தவறிவிட்டனர். காலத்துக்கு காலம் தங்கள் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை வெளிப்படுத்தவும் தயங்கவில்லை. டிபிசி வானொலி நிலையம் உடைப்பு, தேசம் நெட்ஜை மூடும்படி கோரி கையெழுத்து போராட்டம், குழுவாத செயற்பாடுகள் மற்றும் சமூகங்களிடையே முரண்பாடுகளை தூண்டிவிடுவது, முதலாளித்துவத்தின் சார்பில் மார்க்சிய விரோத கருத்துக்களை பரப்புவது என இவர்களிடையே சமூக விரோத செயற்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றது. நடந்து முடிந்த இலக்கிய சந்திப்பிலும் இவர்கள் தாங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்த தயங்கவில்லை. சின்னத்துரை ராஜேஷ்குமார் அரங்கம் இணையத்திற்கு இலக்கிய சந்திப்பு பற்றி எழுதிய கட்டுரையில் பெலோன் மாதவன் என்ற 2ஆம் தலைமுறையைச் சேர்ந்த பிரான்ஸ் நாட்டு அறிஞர் பேச அளிக்கப்பட்டிருந்தார். அவர் புவியியலில் டாக்டர் பட்டம் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டி எழுதியுள்ளார். காரணம், அவர் தாங்கள் வைத்துள்ள கருத்தை ஆதரிக்கும் வகையில் ஆய்வை மேற்கொண்டு விட்டார் என்பதற்காக. ஆனால் உலகமே 21ஆம் நூற்றாண்டின்படி மிக சிறந்த சிந்தனையாளர் என்று மதிப்பவர் பற்றி நிர்மலா ராஜசிங்கம் வருமாறு கூறுகின்றார். கார்ல் மார்க்ஸ் ஒரு பட்சப்படு மோசமான ஆணாதிக்கவாதி. குடிச்சு காணுக்குள்ள விழுந்து கிடந்து வந்து வேலகார பெண்மணிய பெலோன் மாதவன், அறிஞர் கார்ல் மார்க்ஸ் இருவருக்கும் சோபா சக்தி வக்காலத்து வேறு. கார்ல் மார்க்ஸ் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய துஷ்பிரத்தை பண்ணியிருக்கிறார் என்ற காரணத்தால் நம்மளோட வீடுகளில் இருக்கிற அத்தனை மார்க்சிய நூல்களையும் நாங்கள் கிளிக்க முடியுமா? ஒரு முதலாளித்துவ ஊடகம் கூட செய்ய துணியாத அளவுக்கு 21ஆம் நூற்றாண்டின் ஒரு சிந்தனையாளனை இவ்வளவு நடத்தை படுகொலை செய்யும் நீங்கள் சாதாரண எழுத்தாளர்களை, மனிதர்களை இவ்வாறு தானே அவமதித்து வருகின்றீர்கள். உங்களுக்கு யாரையும் கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள எந்த திறனையும் இல்லை. உடனடியாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்த தயங்குவதே இல்லை. தற்போது மௌரூஃப் ஃபவுஷர் கேட்கிறார், உங்கள் தோழமைகள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது, கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது என்று. கார்ல் மார்க்ஸ் 1818 தொடக்கம் 1883 உடைய காலம் அவர் பிறந்து 200 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. அவர் மீது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா, முதலாளித்துவ ஊடகங்களின் பரப்புரையா என்பதே விவாதத்துக்கு உரியது. இப்போது உங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? கார்ல் மார்க்ஸின் தனிநபர் ஒழுக்கம் பற்றி கேள்வி எழுப்பும் உங்களதும் உங்கள் இணையரதும் உங்கள் சார்ந்த தோழமைகளதும் தனிநபர் ஒழுக்கம் பற்றி என்ன சொல்ல போகின்றீர்கள்? உங்கள் இணையரை கேனிலிருந்து தூக்கிய பலர் ஐரோப்பாவில், குறிப்பாக லண்டனில் உள்ளனர். தயவு செய்து கருத்தியல் ரீதியாக மோதுங்கள். சுஜி கூலோடு இரவில் டிக்டாக்கில் சலாபித்துவிட்டு மதியம் லாச்சப்பலில் அவரை தமிழ் தேசியத்தை பொறுத்துக்கொண்டு அடித்தது போல் ரீல் விடுவதை ஒழுக்க சிலர்களான நிர்மலா ராஜேஷ்குமார் நிறுத்த வேண்டும். புலம்பெயர் தேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை துரோகி என்று தூசணங்களால் வசைப்பாடி தாக்க முற்பட்ட அதே புலிக்குட்டிகள் தான் சுஜி கூலையும் தாக்குகிறார்கள் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஜோகு அருணகிரி போன்ற அடிப்பொடிகள். நீங்கள் பழம் தின்று கொட்டை போட்ட ஆண்ட்ரி அங்கிள்ஸ் தான் அவர்களுக்கு நிலாச்சோறு ஊட்டி கதையளக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு புரிய முதல் அவர்களுக்கோ உங்களுக்கோ டெமென்சியா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கார்ல் மார்க்ஸ் மனித முரண்பாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனையே மிக முக்கியமானது என்ற கருதுகோளை முன்வைக்கிறார். உபரியே அனைத்து அநியாயங்களுக்கும் அடிப்படை என்பதை மிக தெளிவாக அறுதியிட்டு கூறுகின்றார். இதனை அவர் முதலாளித்துவம் முழுமையடைய முன்னரே பல்தேசிய நிறுவனங்கள் என்ற கருத்தாக்கம் உருவாவதற்கு முன்னரே வரையறுத்துள்ளார். சாதிய கட்டமைப்புகளை பொருளாதாரத்தில் மட்டும் தீர்த்துவிட முடியாது என்பது பின் நாட்களில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்காக நிர்மலா ராஜசிங்கம் தனிமனித ஒழுக்கம் பற்றி அண்ணாந்து படுத்துக்கொண்டு துப்பியதன் மூலம்
தன்னை யாரென்று மீண்டும் முறை அம்பலப்படுத்தியுள்ளார். சாதிகள் இல்லாத தமிழ் தேசியத்தை கட்டமைத்து விட்டோம் என்று எந்த ஒடுக்கும் சாதிகள் இல்லாத தமிழ் தேசியத்தை கட்டமைத்து விட்டோம் என்று எந்த ஒடுக்கும் சாதியை சேர்ந்த கணவான்கள் ஓங்கி கத்தினாலும் கதறினாலும் அதற்கு எந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் தாங்களும் தாளம் போட்டாலும் ஜால்ரா போட்டாலும் கனன்று கொண்டிருக்கும் சாதியம் நிச்சயம் இவர்களை சுடும். ஆனால் நிர்மலா ராகவன் போன்ற உயர் சாதி மேட்டுக்குடிகளை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்துக்கான சாதியத்துக்கு எதிரான எதையும் சாதித்துவிட முடியாது.